Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kalamihil qadeem wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wadrib lahum masalna sahabal qarya idh ja'ahal mursalun. إذا أرسلنا إليهم السين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم لمرسلون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். பேரன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் சூரா யாசின் அத்தியாயத்தை அருமையான முறையில், சீரான முறையில், சரளமான முறையில், இனிய குரலோடு நமக்கு ஓதி காண்பித்தார்கள். சூரா யாசின் பற்றி ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அது குர்ஆனுடைய இதயம். 114 அத்தியாயங்கள் திருமறையில் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லா அத்தியாயங்களுடைய ஒரு இதயமாக சூரா யாசின் திகழ்கிறது. 83 வசனங்கள் கொண்ட அந்த சூரா யாசின் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் மத்தியில் மிக பிரபல்யமான ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. நாம் காலகாலமும் சூரா யாசினை ஓதி அதனுடைய பரக்கத்தை, பாக்கியங்களை நாம் பெற்று வருகிறோம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், முழு குர்ஆனிலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் யாவும் சூரா யாசினிலே இடம்பெற்றிருக்கிறது. ஏக இறைவனுடைய ஏகத்துவம், இறை தூதர் அன்பியாக்கள் ரசூல்மார்களுடைய தூதுவத்துவம், நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உன்னதமான உயர்வான அந்த மறுமை வாழ்க்கை, இது சம்பந்தப்பட்ட முக்கிய தகவல்கள் சூரா யாசினிலே இடம்பெற்றிருக்கு. முழு குர்ஆனிலே உள்ள தகவல்கள் ஒரே சூறாவிலே இடம்பெற்றிருக்கின்றன. இதனால்தான் அந்த சூறா மிக பிரபல்யமானதாக காட்சியளிக்கிறது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்ற பல நல்ல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக வரலாற்று நாயகர் என்று சொல்லப்படுகிற ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு அதில் பதிவாகியிருக்கிறது. உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தூதுவர்களாக சிலர் அந்தாக்கியா கிராமத்திற்கு ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக வேண்டி புறப்பட்டு வருகிறார்கள். ஹபீபுன் நஜ்ஜார் எப்படி வரலாற்று நாயகராக இருக்கிறாரோ அதே போல அந்த அந்தாக்கியா கிராமமும் கூட ஒரு வரலாற்று புகழ் மிக்க கிராமமாக இருக்கிறது. அந்தஸ்திலையும் சரி, புவியியல் அடிப்படையிலையும் சரி, அந்த ஊருக்கு ஒரு தனி முக்கியத்துவம். அந்த ஊர் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சார்பிலே 2 தூதுவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுகிற போது அந்த தூதுவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் ஹபீபுன் நஜ்ஜார் என்கின்ற அந்த அருமை மகான் அவர்கள். நஜ்ஜார் என்றால் தச்சர் என்பது பொருளாகும். அவர்கள் ஒரு தச்சராக இருந்தார்கள் மட்டுமல்ல, ஒரு ஆடு மேய்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திலே ஏற்றது ஒரு தனி வரலாறு. அந்த 2 தூதுவர்கள் கிராமத்திற்குள்ளே பிரவேசிக்கிற போது முதலிலே அவர்கள் யாரை சந்திக்கிறார்கள் என்றால் ஹபீபுன் நஜ்ஜார். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று ஹக்கை எடுத்து, சத்தியத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஹபீபுன் நஜ்ஜார் கேட்கிறார்கள், நீங்கள் செய்கின்ற அந்த பிரச்சாரத்துக்கு என்ன ஆதாரம்?
உண்மையை நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்கிறதா? ஆம், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சார்பிலே வந்திருக்கிறோம். நாங்கள் வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவோம், தொழுநோயாளிகளை கூட நாங்கள் சுகப்படுத்துவோம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் பீதினில்லா என்று அவர்கள் சொல்லும்போது அபீபு நஜ்ஜார் கூறுகிறார்கள், என்னுடைய மகன் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக வீட்டிலேயே அவர் முடங்கி போய் கிடக்கிறார். நீங்கள் அவரை சுகப்படுத்தினால் நான் உங்களை ஏற்கிறேன். ஏக நாயனை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சென்றார்கள், ஓத வேண்டியதை ஓதினார்கள், பிஸ்மில்லா சொல்லி தடவினார்கள். நலமாகிவிட்டார், குணமாகிவிட்டார், இஸ்லாத்தை ஏற்றார் ஹபீபு நஜ்ஜார். இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல, சூரா யாசின்ல எந்த ஒரு கொள்கை பிரகடனம் இருக்கிறதோ அந்த கொள்கை பிரகடனத்தினுடைய ஒரு குன்றாக அவர் திகழ ஆரம்பித்து விட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சார்பிலே இந்த 2 தூதுவர்கள் இறை பிரச்சாரம் செய்கிற போது, அவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது வேகமாக அவருக்கு ஆதரவாக, அந்த இருவருக்கும் ஆதரவாக நிற்கிறார். இந்த நேரத்தில் இந்த இருவரும் பொய்ப்படுத்தப்படுகிறார்கள். அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் ஓதி அந்த வசனத்தின் வாயிலாக சூரா யாசின் வசனம், வதுரிபு லஹும் மஸலன ஸஹாபுல் கரியா இது ஜாஅஹல் முர்ஸலூன் இது அர்ஸல்னா இலை முஸ்னைனி ஃபகذبوهما ஃபஅஸ்ஸஸ்னா பிஸ்ஸாலிஸின். அந்த இருவரையும் பொய்ப்படுத்தினார்கள், 3ஆம் அவரை கொண்டு நாம் அந்த இருவரையும் வலுப்படுத்தணும். ஷம்ஊன் வருகிறார், 3ஆம் தூதுவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சார்பில் ஷம்ஊன் வருகிறார். ஆனால் ஷம்ஊன் ஒரு பாலிசியை கடைபிடிக்கிறார். எடுத்த மாத்திரத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் அந்த நாட்டு மன்னன் அகஸ்தீஸ் அல்லது அகந்தீஸ் என்பார்கள், அவர்தான் அந்த முதலாம் அந்த 2 தூதுவர்களை சிறையிலே அடைத்து தண்டித்து கொண்டிருந்தவர். இவர் தன்னை ஒரு தாயியாக, பிரச்சாரராக, போதகராக காண்பித்து கொள்ளாமல் அந்த மன்னனுடைய நண்பராக மாறுகிறார், நயமாக பேசுகிறார், நெருங்கிய தோழர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்போதான் மெதுவாக சொல்கிறார், 2 பேரை தாங்கள் சிறைச்சாலையிலே அடைத்து தண்டித்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த இருவரின் நிலை என்ன என்பதை விசாரிப்போமா. சென்றார்கள் சிறைச்சாலைக்கு. அந்த அகஸ்தீஸ் மன்னரும் இந்த ஷம்ஊனும் செல்கிறார்கள். சென்று அந்த இருவரையும் பார்க்கிறார்கள். அங்கே நிறைய அதிசயங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்பிலே வந்த காரணத்தினாலே குர்ஆனில் இருக்கிற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த இருவர் என்ன செய்கிறார்கள், கண் தெரியாத ஒரு சிறுவருடைய பார்வையை வரவழைத்து காண்பிக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுதான், இதினில்லாதான். மனிதனுக்கு சக்தி என்று ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கத்தானே செய்யும். அதே போன்று இறந்து போய்விட்ட ஒரு சிறுவனை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் உயிர்ப்பித்து காண்பிக்கிறார்கள். குர்ஆனில் வருகிறது, ஊஹில் மௌத்தா அபரஉல் அக்மஹவல் அப்ரஸ் வீதினில்லா என்றே வரும். அந்த சிறுவர் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சிறுவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த 3 பேரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த 3 பேரையும் பின்பற்றுங்கள் என்று அந்த சிறுவர் மையத்தாக இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர் கூறுகிறார். அப்போதுதான் அதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த ஷம்ஊனும் கூட இந்த 2 பேருக்கும் பலம் சேர்க்க வந்தவர் தான் என்பது அப்போதான் தெரிகிறது. அதற்கு முன்னாலே அவர் பாலிசியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அகஸ்தீனுடைய மனம் மாறுகிறது. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து செய்கிறான். அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் மார்க்கத்தை, அந்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த மக்கள் ஏற்க தயாராக இல்லை. ஏற்கனவே எல்லோரும் சிலை வணங்கிகளாக இருந்தவர்கள், சிலை வணக்கத்திலே ஊறி போனவர்கள், திளைத்து போனவர்கள். எனவே என்ன செய்கிறார்கள், இந்த மூவரையும் கடுமையான முறையில் துன்புறுத்துகிறார்கள், வேதனை செய்கிறார்கள். வெளியே வந்து அந்த நேரத்தில் தான் அன்பான பெருமக்களே, ஹபீபு நஜ்ஜார் அவர் அந்த அந்தாக்கியாவுடைய கடைக்கோடியிலே இருந்து கொண்டது. வஜா மின் அக்ஸல் மதீனா ரஜுலி யஸ்ஆ என்று வருகிறதல்லவா, அவர் வசித்து கொண்டிருந்த அந்த இடம் இருக்கிறதே, அந்தாக்கியா என்கிற அந்த பிரபல்ய மிக்க அந்த ஊரினுடைய அக்ஸா கடைக்கோடி, வேகமாக ஓடி வந்து
ஏன் இவரை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள், இந்த 3 பேரையும் நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள், துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயா, ஏகனை நீ நம்புகிறாயா என்று கூறி அவரை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் மக்கள். அப்போதுதான் அந்த ஹபீபு நஜ்ஜார் கூறுகிற, வமாலியலா ஆபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், என்னை படைத்த ரப்பை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன ஆனது, வ இலைஹி துர்ஜஊன், அந்த ரப்பின் பக்கம் தானே நீங்கள் மீட்டப்பட போகிறீர்கள். வமாலியலா ஆபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன் அத்தஹ்து மின் தூனிஹி ஆலிஹா இன் யுர்தின் ரஹ்மான் பிதுரின் லா தூனி, நான் அல்லாஹ்வை விட்டு வேற கடவுள்களை நான் வணங்குவேனா, எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அந்த கடவுள்கள் ஒன்றும் என்னை காப்பாற்ற முடியாத என்று சொன்னபோது அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சூரா யாசினுடைய மொழிபெயர்ப்பை தாங்கள் நேரம் மிகவும் சுருக்கம். என்ன எச்சரிக்கை செய்கிறார்கள், நீ உம்முடைய கொள்கையிலிருந்து விலகாவிட்டால் உம்மை கல்லால் அடித்து கொன்று விடுவோம் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கிற அந்த வசனம் அப்படியே தொடர்கிறது. கடைசியிலே நிலைமையும் அப்படித்தான் ஆகிறது. அன்பான பெருமக்களே, சம்பவத்தினுடைய சுருக்கம் அதுதான். என்ன ஆகிறது அருமை சகோதரர்களே, ஹபீபு நஜ்ஜார் என்கின்ற அந்த மகான், அந்த பெரியவரை கல்லாலேயே அடித்து கொள்ளுகிறார்கள். கொல்லுகிற போது அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அவருக்கு தருகிற பாக்கியம், உடனே சுவனத்திற்கு கொண்டு போய் செல்கிறான். கீழது குளிர் ஜன்னா காலையாலைத்த கௌமி ஏலமூன் விமா கஃபரலிய ரப்பி வஜாலனி மினல் முக்கரமீன். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் எனக்கு இந்த சொர்க்க பாக்கியத்தை தந்திருக்கிறானே, இது உதுகுலில் ஜன்னா, என்னுடைய சமுதாயம் இதை அறிய வேண்டுமே. யாலைத்த கௌமி ஏலமூன் பிமா கஃபரலி ரப்பி, நான் இவ்வளவு காலமாக ஷிர்கிலே குஃப்ரிலே இருந்ததை என்னை மன்னித்து வஜாலினி மினல் முக்கரமீன், கண்ணியத்துக்குரிய மக்களிலே என்னை அல்லாஹ் அமைத்து விட்டானே, இந்த மக்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டுமே என்கின்ற அந்த ஏக்கத்தோடு அன்பான பெருமக்களை அவர் சொர்க்கம் சென்று விடுகிறார். இது சூரா யாசீனில் உள்ள ஒரு விஷயம். அன்பான பெருமக்களே, யாசீனில் உள்ள சில ஆயத்துக்களைத்தான் நாம் இப்போது எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம், யோசித்து பார்க்கிறோம். யாசீனில் உள்ள மொத்தம் 83 வசனங்களுடைய சாராம்சமே மொத்த குர்ஆனுடைய சாராம்சம். ஏக இறைவனுடைய ஏகத்துவம், இறை தூதர்களுடைய தூதுத்துவம், மரணம், மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை. சூராவுடைய முடிவையே நாம் பார்க்கிற போது, அவலை செல்லதி ஹலக்க சமாவாத்தி வல் அர்த பிகாதிரின் அலா ஐயகுலுக்க மிஸ்லகும் பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம். அந்த சூரா யாசினுடைய அந்த வசனங்களில் அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தானவன், சர்வ சக்தனாக அவன் இருக்கிறான், அவன் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும், வானத்தையும் வையகத்தையும் படைத்தவன், இவர்கள் போன்றவரை இவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் திரும்ப படைப்பதற்கு அவன் சக்தி பெற்றவன் இல்லையா, கேள்வியாகவே கேட்பான். குல் அல்லது அன்ஷாக்கும் வஜாலக்கும் என்றெல்லாம் வருகிறது பாருங்க. உங்களை நான் ஆரம்பத்திலேயே நான் படைத்தேனே, திரும்பவும் உங்களை படைப்பது எனக்கு ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமா என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரா யாசீனுடைய முடிவுரையிலே கேட்கிறான். ஆக அந்த ஏக இறைவனுடைய அந்த ஏகத்துவம் அங்கே பளிச்சிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் முஸ்லிம்கள் மூமின்கள் எந்த ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கிறோமோ அதற்கான அத்தனை அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் சூரா யாசீனில் இருக்கிறது. தங்களிடத்தில் நான் தயவோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வீட்டிற்கு செல்லுங்கள், முழு சூறாவையும் தாங்கள் ஓதுகிறீர்கள், அதனுடைய மொழிபெயர்ப்பை கொஞ்சம் புரட்டுங்கள், தர்ஜுமாவை கொஞ்சம் பாருங்கள், பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பான பெருமக்களே, ஹபீபு நஜ்ஜார் இருக்கிறாரே, அவர் வரலாற்று நாயகன், யாசீனுடைய நாயகராக அவர் பிரகாசிக்கிறார், சூரா யாசீனுடைய நாயகராக. எனவே நாம் அவரிடத்தில் இருந்த அந்த கொள்கை குன்று, அந்த கொள்கையிலே மிகவும் உறுதியாக இருந்தார் அல்லவா, அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அழியா புகழை பெற்றுவிட்டார். எப்படி அழியா புகழை பெற்றுவிட்டார்? காலமெல்லாம் யாசீனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், ஹபீபு நஜ்ஜார் உள்ள வந்து கொண்டே இருக்கிறார். எப்போதெல்லாம் யாசின் சூராவை ஓதிக்கொண்டிருக்கிறோமோ அப்போதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்த அந்த ஹபீபு நஜ்ஜார், அவர் ஒரு இறை தூதர் கிடையாது, ஒரு நபி கிடையாது, அவர் ஒரு மகான். ஆனால் அவர் கருணை மிக்கவராக இருந்தார், தன்னுடைய மக்களை பற்றி அவர் மிகவும் கவலைப்பட்டவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் துன்புறுத்திய போதும் கூட
ஈட்டி முனைகளை நிறுத்திய போதும் என்று சொல்வார்கள், அந்த நிலையிலையும் கூட அவர் கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. அந்த ஈமான் நமக்கு வேண்டுமே, அந்த பரிசுத்தமான ஈமான் நமக்கு வேண்டுமே. அவருக்கு தந்த அந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவானே அன்பான பெருமக்களே. எனவேதான் இந்த வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து சொல்லி, நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஈமான் உங்களுடைய ஈமான் வலுவானதாக இருக்க வேண்டும். ஹபீபு நஜ்ஜாருக்கு இருந்த அந்த ஈமான், கொள்கையிலே மிகவும் உறுதியான முறையில் நின்றார்கள் அல்லவா, அந்த ஈமான் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்களை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அன்பான பெருமக்களே. இதன் காரணமாகத்தான் நாம் சூரா யாசீனை ஓதுகிறோம். முழு குர்ஆன் ஓதிய நன்மையை நாம் பெறுகிறோம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை இறந்து போனவர்களுக்கு முக்கியமாக நீங்கள் யாசீன் சூராவை ஓதி துவா செய்யுங்கள். ஹதீஸில் உள்ள ஒரு விஷயம். அதன் மூலமாக பல்வேறுபட்ட துன்பங்கள், பலா, முசீபத்துகள் தடுக்கப்படுகின்றன மட்டுமல்ல, நம்முடைய எல்லா ஹாஜாத்துக்கும் நிறைவேறுகின்ற அந்த வலிமையை பெற்றதாக அந்த சூரா யாசின் திகழ்கிறது என்கிற காரணத்தினால்தான் நாம் யாசின் சூராவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் அன்பான பெருமக்களே. எனவே வெறுமன ஓதுவதோடு மட்டும் நாம் நின்று விடாமல் அதில் உள்ள தத்துவங்களை, ஞானங்களை நாம் புரிந்து நாம் நம்முடைய ஈமானை புது பொலிவோடு வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.